ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் வீடியோ பீட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. இன்னைக்கு டிவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஓகேவா, கொஞ்சம் நான் இந்த வீடியோவில் எக்ஸைட்டடாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு மேக்கப் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்டி. இன்றைக்கி மெயினாக வந்திருக்கிறது. ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த டாப் அண்ட் மெயினாக இந்த வீடியோவோட நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளியராக இருக்கா, இல்லை எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கா, லைக் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மைக் செத்து போச்சு. புதுசாக வாங்கியிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், நைக்கா வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் லாஸ்ட்டாக, அதுக்கும் ஒரு 2-3 வீடியோ அதுக்கப்புறம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதோட அந்த மைக் செத்து போச்சு. வாங்கி ஒரு மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த மைக் செத்து போச்சு. ஸோ வாரண்ட்டி கிளைம் பண்ணுற விஷயமா அலைஞ்சிக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதனால் வந்து சரி இது சரிப்பட்டு வராது, இப்படியே போயிட்டு இருந்தால் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காக புது ஒரு மைக், அந்த மைக்குக்கு வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் மெயினாக கேட்குறேன், ஆடியோ குவாலிட்டி அப்படி இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ மேட்ருன்னா ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து பவர் செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து பவர் ஏறின மாதிரி இருந்தது எனக்கு. கண்ணாடி மெயினாக போடும்போது கொஞ்சம் டபுளிங்காக, அதாவது ஒரு 4 எழுத்து இருக்குன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக 2Dயாக லைட்டாக 3D மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ ரொம்ப கிளியராக தெரியலை. அது ஒரு ரீசன். நான் பவர் செக் பண்ணேன். ஸோ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நம்பர் 1 பேட் நியூஸ். இன்னொன்று, நான் வந்து சரி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சினமன் விடலை. உங்களுக்கு தெரியலன்னா, சினமன் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்து ஒரு குழந்தாய். ஸோ அவள் என்ன பண்ணிட்டான்னா, ரெஷ்ரூம், அவர் பயங்கர நாட்டியாக இருக்கா, பப்பியாக இருக்கனால சரியான வாளாக இருக்கா. என்னால் முடியல அவள் கூட. ஸோ ரெஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு, ரெஷ்ரூம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்ல போயிட்டு வரதுக்கு. அந்த கேப்பில் கண்ணாடி கடிச்சு துப்பிட்டா. 2 கண்ணாடி வச்சிருப்பேன் யூஸ்வலாக நான். ஸோ ஒரு கண்ணாடி கடிச்சு துப்பிட்டா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கேப்பில் இன்னொரு கண்ணாடி கடிச்சு துப்பிட்டேன். இதே மாதிரி நான் பாத்ரூம் போகும்போது நானும் அறிவு கிட்டத்தனமாக தெரியாதனமாக ஒரு பழக்க தோஷத்தில் பெட்டு கட்டிலுக்கு மேலே வச்சுருந்தேன். ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, கண்ணாடி வாங்கி ஆகணுன்ற ஒரு இக்கட்டான நிலமையில தள்ளப்பட்டு அப்புறம் பார்த்தா பவரும் ஏறி போச்சு. சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 1 தான் வாங்கலான்னு போனேன். கடைசியில் 1 2 ஆச்சு. 2 வந்து 4 ஆயிடுச்சு கடைசியில். ஸோ 4 வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி கிட்டத்தட்ட ஒரு 14,000 வரும். நான் சொல்கிறது வந்து ஃப்ரேம் லென்ஸ் எல்லாம் சேர்த்து இல்லை ஆக்சுவலி லென்ஸ் சேர்க்காமையே ஃப்ரேம் மட்டுமே ஒரு 14,000 கிட்ட வந்திருக்கணும். ஆனால் ஃப்ரேமு, லென்ஸு, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆன்டி கிளேர் எஃபெக்ட்டு, அதாவது நம்மளுக்கு கிளேர் அடித்தா கண்ணாடி மாதிரி தெரியக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இப்போ வீடியோலாம் எடுக்கிறோன்னா தெரியக்கூடாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் எல்லாம் சேர்த்து நான் கிட்டத்தட்ட இதை வந்து 14,000 நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லி, கிட்டத்தட்ட ரொம்ப ஆயிருக்கும் என் பவருக்கு. பட் ஆனால் வந்து எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 6.8K தான் வந்திருந்தது. ஒரு 6, அதாவது பாதி அமௌண்ட்டுக்கு மேலே எனக்கு கம்மியாக இருந்தது. அது எப்படின்னு சொல்கிறேன். முக்கியமான ஒரு மேட்ரு, இது ஸ்பான்சர் கிடையாது. இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த பிராண்டும் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் அமிச்சு வீடியோவும் பண்ண சொல்லலை. அதை நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்பலாம் என்ன. இப்போ ஆக்சுவலி எது சொன்னாலும் இப்போ ஸ்பான்சர்னு போடுறதா இருக்குது. நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு ஸ்பான்சர்னு போட மாட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வேறு நடுவில் போயிட்டு இருந்தது. ஸோ எஸ், நம்ம வீடியோவில் ஸ்பான்சர்னா ஒன்று ஆடுன்னு இருக்கும், இல்லை பெய்டுன்னு இருக்கும், இல்லை பார்ட்னர்ஷிப்னு இருக்கும். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் மோஸ்ட்லி இருக்கும். மோஸ்ட்லி கரெக்டாக போட்டுருவேன் நான். சப்போஸ் நான் எடிட்டில் மறந்துட்டேன் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். மோஸ்ட்டாக டிபிபியில் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ்லாம் நான் ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறது கிடையாது. இந்த பிராண்ட்ஸோடையும் பெருசாக நான் ஒர்க் பண்ணுறதில்ல, மெயினாக லென்த்தி வீடியோஸில் அப்படி. ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஏதாவது குடிக்கிறதுக்கு காஃபி, டீ, இல்லை ஜூஸ், சோடா எதையாவது வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி லெமன் சோடா வச்சுருக்கேன். புதுசாக வந்து நவீன் வந்து எனக்கு லெமன் சோடா போட்டு கொடுத்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கான். டெய்லியும் ஒரு அடி கேட்டுறேன், எனக்கு லெமன் சோடா கொடுன்னு. ஏன்னா எனக்கு இந்த பெப்சி அது மாதிரி சாப்பிட்டு பழகிருச்சு. பெருசாக வேறு எதுவும் பிடிக்காம இருந்தது. நீ ட்ரை பண்ண, நான் நல்லா போடுன்னு சொல்லி போட்டு கொடுத்தா சீரியஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ இருந்துச்சு, முக்காசு முடிச்சு எனக்கு கொஞ்சம் இருக்குது. அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோட நல்ல கேப் கிடைக்கும் போது குடிக்கலான் இருக்கேன். அண்ட் இன்னொரு மேட்ரு, நான் வந்து மேக்கப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து நான் அகெயின் டைசனில் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்சோ இதுவும் எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஹேர் கட்டுக்கு அப்புறம் இந்த அளவு ப்ராப்பராக நான் இன்றைக்கி தான் ஃப்ரீ ஹேர் இன்றைக்கி தான் இல்லை, இந்த மாதிரி ப்ளோ அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு. ஓகேவா. இப்போ வந்து நம்ம மேட்டருக்குள்ளே போயிடலாம். நான் இதெல்லாம் வந்து எங்கே வாங்கியிருக்கேன், ஏது குவாலிட்டி எப்படி இருக்குது, பேக்கேஜிங்லாம் உருப்படியாக இருக்கா, பத்திரமா வந்துச்சா என் வீட்டுக்கு, ரேட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயினாக ஜஸ்ட்டு நான் பார்த்தோன்னே இதெல்லாம் வாங்கலை. நான் மல்டிபிள் ஆப்டிக்கல்ஸு, இந்த பெரிய பெரிய கண்ணாடி கடைகள்லாமும் போயிட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக கண்ணாடி வாங்க போகிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி கண்ணாடி வச்சுருக்கீங்க, புதுசாக ஃப்ரேம் மேபி அப்டேட் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் மாற்றுவீங்க, இல்லை மாதங்களுக்கு அப்புறம் மாற்றுவீங்கன்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது தான்.
நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பேருக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுறாள் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்ணாடி போடாமல் நம்மளால் இருக்க முடியலை, பவர் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அந்த வயசில் எனக்கு ஏறிடுச்சு கேஷுவலாக. சரி, ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு எடுத்தம்மா நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அது வாங்கினேன்னு எனக்கு காட்டுறதுல வந்து விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் வந்து எனக்கு இருந்த இன்செக்யூரிட்டியை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறமா லெட்ஸ் கோ டு த ஹால் வீடியோ. ஏன்னா 4 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன், டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி வந்துன்னா ஃபஸ்ட்டு மேட்ரு என்ன வளர எனக்கு ஓரா. ஓகே, முதல் மேட்ருனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணாடி போடுறது வந்து ஆக்சுவலி எனக்கு ஜெனட்டிக்கலி எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே ஸ்பெக்ஸ் போடுவாங்க. அண்ட் எனக்கும் வந்து அதே மாதிரி பவர் இருக்குது, தங்கச்சி தம்பிக்கும் பவர் இருக்குது. ஓகேவா, எல்லாருக்குமே வீட்டில் பவர் இருக்குது, எல்லாருமே ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ருனா எனக்கு கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் விட லேட்டாக தான் நான் ஸ்பெக்ஸ் போட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. மேபி தங்கச்சி தம்பிக்கு அப்புறமா தான் நான் கண்ணாடி போட்ட ஞாபகம். நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட படிக்கும்போது எனக்கு வந்து கண்ணாடி போடுறது கண்ணு தெரியலன்றது ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி. நான் கண்ணாடி போடுறதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஐயோ எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது, கண்ணாடி போடுற சோடா புடின்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், 4 கண்ணின்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு கூப்பிட்றதெல்லாம் வந்து இட்ஸ் பீன் நார்மலைஸ்ட் அந்த டைம்லலாம். இப்போ ஓகே நம்மளுக்கு தெரியல, எதுனாலுமே ஒருத்தர் இந்த மாதிரி ஃபிசிக்கல் இதை வச்சு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா இப்போ எல்லாருக்கும் நாலேஜ் வந்திருக்கு. நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. கண்ணாடிக்கும் எனக்கும் ஜஸ்ட் கண்ணாடி தானே அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன் நான் இவ்வளோ இதுவாக இந்த விஷயத்த சீரியஸாக பேசுகிறேன்னா, எனக்கு வந்து கண்ணாடி போட்டாலே வந்து எனக்கு லுக்கு நல்லா இல்லை, கண்ணாடி போட்டால் நான் அசிங்கமாக இருக்கேன், கண்ணாடி போட்டால் என் கண்ணு வந்து ஒஸ்ட்டாக இருக்குது, எனக்கு டார்க் சர்க்கிளே கண்ணாடினால தான் வருது. ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் கண்ணாடி போடுறவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி அந்த கண்ணாடியோட அந்த மூக்கில் உட்காரது இல்லை, அந்த இடத்துல அப்படியே தழும்பு விழுந்துடும். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியாக இருந்தது. ஏன்னா அந்த தழும்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் கலரில் மாறிடும், ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் பிளாக்காக மாறிடும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாமும் எனக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியாக இருந்தது. நான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால் கண்ணாடி வந்து 9th ஸ்டாண்டர்டில் தான் போட்டேன். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு கேடுகட்ட போஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா, நான் இந்த கதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்றதை வந்து நான் இதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ மேட்ரு என்னென்னா, நான் 9th அந்த மாதிரி படிக்கும்போது நான் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த போஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா, நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்பேன். அண்ட் எனக்கு போர்டு என்ன தான் பெருசாக இருக்கும், கிளாஸ் ரூமில் போர்டு பெருசாக இருந்தாலும் இந்த போர்டில் அடியில் எழுதுறது வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு பார்த்து, இல்லை ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டோ இல்லை ரொம்ப முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் எனக்கு போர்டு கிளியராக தெரிஞ்சுது. அந்த டப்ளிங் இஷ்யூ ஒரு மாதிரி கிளியராக ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது தெரியிற அளவு லாஸ்ட் லைனில் இருக்கிறது எனக்கு கிளியராக இல்லாத ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ உடனே போனேன், எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வந்து ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பார்த்தாங்க. அண்ட் தென் பவர் வந்து எனக்கு இருந்ததுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஐ திங்க் நான் ஒரு செகண்டோ தோடோன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி இப்போ இந்த 9th வரத்துக்குலாம் முன்னாடி சொல்கிறேன். அப்போ கண்ணாடி போட்டாலே வந்து கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த குழந்தையா இருந்தேன் அந்த டைம் வந்துலாம். ஓகே, கண்ணாடி போட்டால் அழகாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, போட்டால் சீன் போடலாம் அப்படின்ற அந்த டைமில் இருந்து 2வது 3வது படிக்கும்போது எனக்கு என்ன தெரியும், அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா பொய் சொல்லிட்டேன். டாக்டர் கிட்ட கூட்டு போகும்போது இல்லை எனக்கு தெரில அந்த இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த கண்ணை செக் பண்ணுற இடத்துல உட்காந்துக்கிட்டு இல்லை அவர் டாக்டர் சொல்லிட்டார். அவர் செம்ம பெரிய டாக்டராக இருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போனாங்க. ஃபேமிலி டாக்டரும் வேறு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ கூப்பிட்டு போயிட்டு பார்த்ததுல நல்லா தான் இருக்குது கண்ணு, ஏதோ இஷ்யூ இல்லை, இவளுக்கு பக்காவாக இருக்கு கண்ணெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா, சும்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன இல்லை எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புழுகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டைமில் ஜாலியாக கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு 4 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த கண்ணாடியை போடல. அதுதான் எனக்கு ஒரு குட்டிங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கண்ணாடிக்கும் எனக்கு ஒரு குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்பெக்ஸ் போடுற ஆள். யார் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒன்றா பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே கண்ணாடியா, எல்லாருக்குமே போடுறோம். இப்போ எனக்கு காண்டா இல்லை புரியல. இப்போ கண்ணாடி நாங்கள் பொருள், உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ யார் கண்ணாடி போட்டால் உனக்கு என்ன, எங்கள் குடும்பமே கண்ணாடி போட்டு நிற்போம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து எப்போவுமே மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சொல்லி சின்ன வயசுலேருந்து கேட்டு ரொம்ப பழகிட்டேன் நானும் சரி, வீட்டில் இருக்கோம் சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி நார்மலைஸ்டான இது மாதிரி எல்லாம் பார்க்குறவங்கள எல்லாருமே கண்ணாடி அவங்க கை கொடி வச்சுருப்பேன். இல்லை சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கொஞ்சம் புள்ளி, அந்த கிண்டல் பண்ணுறது, அந்த ஒரு மாதிரி பேசுறது, அதெல்லாம் சேர்ந்து போய் எனக்கும் கண்ணாடிக்கும் வந்து கண்ணாடி போட்டு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு 9th 10th அந்த டைம்லலாம் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தப்போ, அதுக்கப்புறமா காலேஜ் 11th 12th எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கோயிங் டு காலேஜ். ஓகேவா, ஸோ காலேஜில் வந்து ஆப்வியஸாக எனக்கு இருந்த ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப பழைய ஃப்ரேமாக இருந்தது. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் காலேஜ் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் திறக்க போது ஏதோ சம்திங் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அப்போ வந்து
எங்கள் அம்மா நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் நல்லா இல்லை சம்திங் ஏதோ இஷ்யூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல இஷ்யூவா இல்லை எனக்கு பிடிக்கலன்னு நான் கேட்டேனா அப்படின்றது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் நான் சொல்லினதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த டைட்டான் ஐ ப்ளஸ் குரோம்பேட்டில் இருக்கும், அங்கே தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தாங்க. அப்போல்லாம் மோஸ்ட்டாக எல்லாம் எது எடுத்தாலுமே ரெக்டாங்கிள் ஃப்ரேம்ஸ் தான், இப்படி இருக்கும்ல நார்மல் ரெக்டாங்கிள் ஃப்ரேம்ஸ், அதுதான் மெஜாரிட்டி எல்லோரும் வாங்குறது, அதுதான் எல்லாருக்கும் செட் ஆகும்னு நினச்சி எல்லாருமே அது மட்டும் தான் வாங்குறேன். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ப்ளூ கலர் அந்த அந்த ஃபோட்டோ முடிஞ்சு தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கேட்டோடனே போய் வாங்கி கொடுத்தாங்க. ஆப்வியஸாக ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போது சம்பாதிக்கிறேன் இருக்கேன் அதெல்லாம் தாண்டி அந்த டைமில் அந்த பண கஷ்டத்தில் எங்கள் அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுத்தது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ மெமரி. மேட்டர் என்னென்னா வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் சம்திங் கொடுத்தாங்க. அது ரேட் அதிகமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் மற்ற காம்படேட்டர்ஸ் யாரும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் அந்தளவுக்கு தெரியலையா இல்லை என்னன்றது ஞாபகம் இல்லை. வாங்கிட்டே போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி டெலிவரிலாம் ஆச்சு, கொஞ்சம் ஒரு 10 நாளோ என்னமோ டைம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. டெலிவரி ஆச்சு, புதுசாக கண்ணாடி வந்தோடனே அப்படியே குஷி, காலையில் கண்ணாடி வந்துடும் ஒரே குஷியில் இருப்போம். அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கு வந்தோடனே போட்டு பார்க்கும்போது கேட்டதை விட பெருசாகிடுச்சு. அந்த அந்த இப்படி மாற்றோம்ல கண்ணாடி, அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்காக எங்கள் வீடு கொஞ்சம் தூரம், சரியா குரோம்பேட்லேருந்து ரொம்பவே தூரம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு பிடிக்கலன்னே மறுபடியும் என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃப்ரேமை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நாஸ்டாலஜிக் மாதிரி இருக்குது. எனக்கு காலேஜ் போன பிகாம் படிக்கும்போது சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் கண்ணாடி ஃபஸ்ட்டு வந்து நான் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோடய ஃப்ரேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். அப்போ வந்து இந்த பை 1 get 1 ஆஃபர்லாம் போயிட்டு இருந்தது. நான் வந்து யூஸ்வலாக எங்கே சேஞ்ச் பண்ணேன்னா, நான் நிறைய பேர் என்ன யூஸ்வலாக கேட்குறது முன்னாடியிலேருந்து நான் ஃப்ரேம் மாற்றும் போது ஒரு வாட்டியுமே ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ரேமில் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குறது வந்து எங்கே கேட்பீங்க. ஸோ ஐ யூஸ் டு கோ டு லென்ஸ்கார்ட்டில் தான் இந்த பை 1 get 1 இருக்கும், எப்போவுமே வந்து அங்கே தான் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அங்கே வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு அடியே போகும்போது உடஞ்சிச்சுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் மாற்றுறது ஃப்ரேம் எல்லாம். ஸோ இப்படி தான் என்னோடய கண்ணாடி வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இந்த இன்செக்யூரிட்டி விஷயம் வந்து காலேஜ் போகும்போது ரொம்ப பீக்குக்கு போயிடுச்சு எனக்கு. அதுதான் ஆக்சுவலாக சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக நான். ஸோ அதனால் இந்த இன்செக்யூரிட்டி விஷயம் காலேஜ்லாம் படிக்கும்போது பீக்கில் போயிடுச்சு எனக்கு. அது என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, இதனால தான் எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து யோசித்தது. ஆனால் ஒரு பாயிண்டில் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒன்றும் அசிங்கம்லாம் இல்லை, இது நார்மலான விஷயம் தான் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து கான்டாக்ட் லென்சஸ் வந்து அதாவது லென்ஸ் எனக்கு வந்து போடணுன்றதும் அகெயின் நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கண்ணாடி நிறைய நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி இப்படி போடுறோம்னா இந்த சைட்லாம் எனக்கு கண்ணு தெரியாதுல்ல, எப்படியும் ரொம்ப ஒட்டி ஓரமாக இருக்கிறதுலாம் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் இருந்தது. மெயினாக வந்து அந்த டைமில் நான் வீடியோஸ் அப்போ தான் எடுக்க ஆரம்பித்தேன். யூடியூபராக அப்போ தான் அப்போ தான் வந்து ஃபோன் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறலாம் அப்போ தான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில் அந்த டைமில். ஸோ அப்போல்லாம் வந்து கிளார் அடிக்கும், அதுவும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் லென்ஸுக்கு மாறிட்டேன். ஸோ இப்போதைக்கே என்னோடய கண்ணாடியோட யூசேஜ் அப்படின்னா, எழுந்தம்மா காலையில் எழுந்துக்கிற மாதிரி நம்ம எப்போ எழுந்துக்கிறோனோ அப்போ கண்ணாடியை லென்ஸை போட்டுக்கிட்டு ஃபுல் டே இருக்கிறது, நைட்டு கழட்டி வச்சுருவேன், ஒரு 10-11 மணிக்கு கழட்டி வச்சுருவேன். நான் யூஸ் பண்ணுறது 24 hours வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு கண்ணாடி, ஓகேவா? ஸோ லென்ஸ்லேயே நிறைய வெரைட்டியெல்லாம் இருக்குது. லென்ஸை பற்றி தனியாக செப்பரேட்டாக உருப்படியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி கேட்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? ஸோ மேட்ரு என்னன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ கண்ணாடி வந்து மோஸ்ட்டாக இந்த நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே நாங்கள் லென்ஸை அவுத்துட்டு கண்ணாடி போட்டுக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு டிவி பார்க்குறதுலாம் கண்ணாடி கன்வீனியன்ட். ஏன்னா பெட்லலாம் படுத்துட்டேன்னா வந்து எனக்கு அப்போ லென்ஸை பெட்டுக்கு போய் படுத்துட்டு மறுபடியும் வந்து கழட்டும் எல்லாம் காண்டு எனக்கு. அதனால் அந்தளவு சோம்பேறி நான். ஸோ கண்ணாடி எப்பவுமே என் பக்கத்தில் இருக்கணும், ஒரு சேஃபர் எமர்ஜென்சிக்காக. சம்டைம்ஸ் வெளிலலாம் போகிறேன், தூசிலாம் அடிச்சிருச்சுன்னா எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை ஏதாவது மஸ்காரா ட்ரை பண்ணுறேன், காஜல் ட்ரை பண்ணுறேன்னா கூட சம்டைம்ஸ் அது செட் ஆகாது லென்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது. அப்போல்லாம் மாற்றிட்டு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே கண்ணாடி ஒரு ஹேண்டியாக வச்சுப்பேன் நான். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். 1 வாங்க வேண்டிய இடத்துல 4 வாங்கி விஷயத்துக்கு ஆடி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்றதுலாமும் நான் சொல்கிறேன், ஓகேவா? புதுசாக கண்ணாடி போடுறவங்களுக்கு நான் என்ன டிப் கொடுப்பேன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, புதுசாக போட போகிறீங்க, இல்லை டவுட்டாக இருக்குது உங்களுக்கு கண்ணாடி போடணுமா, லைட்டாக பவர் இருக்கா மாதிரி ஒரு டவுட் இருக்குது, சரியாக தெரியலனா, ஃபர்ஸ்ட் திங் டெஃபினட்டாக ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா மெயினாக சொல்கிறேன், கண்டிப்பாக யூ ஹேவ் டு செக் அ ப்ராப்பர் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்ணை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேவா கடைசியாக கேட்பாங்க, லைக் எல்லாத்தையும் பக்காவாக போட்டுட்டு இந்த மாதிரி தான் இதான் லென்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த இவ்வளோ ப்ளோஸ்க்கு மாட்டிப்போம் கண்ணில் அதெல்லாம் போட்டு கேட்கும்போது கரெக்டாக இதுதான் தெரியுதா தெரியலையான்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும், அதான் மேட்ரு.
ஸோ அது செக் பண்ணிக்க உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு. இல்லை தலைவலி அதிகமாக இருக்குனாலும் ஐ திங்க் ஸோ யூ ஹேவ் டு கன்சல்ட் டாக்டர். எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோட ஆன்ட்டி தான் வந்து ஆக்சுவலாக வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த ஹெட்ஏக் திங். ஆனால் அவங்களுக்கு பவர் இல்லை, ஷீஸ் 56 சம்திங், பட் அவங்களுக்கு பவர் இல்லை. அந்த மாதிரிலாம் எப்படி இருக்க லைக் அந்தளவு ஸ்ட்ராங் ஜெனட்டிக்ஸ் இருக்குல்ல. ஸோ ஜெனட்டிக்கல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எனக்குலாம் வந்து வீட்டில் அம்மா அப்பா கண்ணாடின்றதுனால ஆப்வியஸாக எனக்கும் ஜெனட்டிக்கலாக வந்துருச்சு அந்த பவர், அது இதுன்னு இருக்கலாம். ஸோ பவர் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் செக் பண்ணுங்கள். இந்த ஆப்டிகல்ஸில் இருக்கிற ஃப்ரீ ஐ டெஸ்ட்டு அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வந்து தவிர்த்துக்க சொல்லுவேன். முதல் வாட்டின்னும் போது என்னதான் இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஐ டாக்டர்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோங்கிட்ட போய் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கும் சரி, ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் மட்டும் ஐ வில் டெஃபினெட்லி அட்வைஸ் டு கோ டு டாக்டர். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இல்லை இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ண மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வாட்டி நான் போய் பார்த்தேனான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரியும் ஆப்வியஸாக. எனக்கு வந்து ஒரு 6 months ஒன்ஸ் யூஸ்வலாக பவர் செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து எனக்கு பவர் மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாது. எனக்கு தெரியும், கண்ணாடி போடும்போது தெரியும் நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணாடி வாங்குறோம், ஒரு 1 year கழிச்சு நம்மளுக்கு அந்த கண்ணாடி போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு செக் த பவர். சரி, அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கண்ணாடி போட்டுருக்கீங்க, யூ நோ த பவர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஐ டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கிற இடத்துல வந்து போயிட்டு நீங்கள் அப்போ செக் பண்ணிவிட்டு அப்படி போட்டுக்கிறது இஷ்யூ கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும் அதை சொல்கிறேன். யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லலை. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, செகண்ட் வாட்டி தேர்ட் வாட்டிலாம் போகும்போது உங்களுக்கு மைல்டு வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டாக்டரை செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்டிகல்ஸ்லையோ, டாக்டருக்கு பக்கத்தில் ஆப்டிகல்ஸ் இருக்கும், அந்த ஐ டாக்டர் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆப்டிகல்ஸ் பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன கேட்டால் அந்த மாதிரி ஆப்டிகல்ஸில் யூஸ்வலாக ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதிகன்றதை விட பெட்டர் ப்ரைஸஸ் அவைலபிள் மற்ற இடத்துல அப்படின்னு நான் சொல்வேன். இவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறத விட ரீசனபிள் ரேட் அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா ஓகேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்டிகல்ஸில் வாங்குறதுலாம் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு கண்ணாடியே ரொம்ப ரேட் வரும். ஸோ நான் வந்து இப்போ 4 கண்ணாடி வாங்கி வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கும் பில்லு. அப்புறம் எனக்கு நாமம் தான். ஸோ அதனால் அந்தளவுலாம் நான் வந்து இப்போ அவ்வளோ அதே மாதிரி அவ்வளோ பெருசாக போட்டுட்டு அந்த ஒன்றுத்தையே தான் அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல் டே நீங்கள் கண்ணாடி தான் போட போகிறீங்க, அதுவும் ஒரு கண்ணாடி இருக்கீங்கன்னா அந்த கண்ணாடி தான் போடுவீங்க ஃபுல் டே அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக போட்டுக்கிறது ஓகே. டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க, அடிக்கடி அடிக்க போகிறீங்க, யூ வில் சேஞ்ச் ஒன்லி பவர் சேஞ்ச் ஆனால் தான் நீங்கள் கண்ணாடியே சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருந்தால் பெஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நல்ல ப்ராப்பர் பிராண்ட் அதெல்லாம் பார்த்து லென்ஸ்லாம் பக்காவாக போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படி இல்லை, நான் 2 years ஒன்ஸ் எனக்கு ஃப்ரேம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நான் 2 years 3 years ஒன்ஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட்டு. இல்லைனா எனக்கு சொல்ல முடியாது, மேட்டியோ சினமோனி இந்த மாதிரி கடிச்சு துப்பிட்டு இந்த மாதிரி மாத்திர ஒரு நிலைமை எனக்கு வரலாம். அதே மாதிரி நான் ரொம்ப பார்த்துலாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன். கண்ணாடி எடுத்தமா போட்டமா படப்படப்படன்னு வைப்பேன். ஸோ எல்லா டைமும் என்னால் பொறுமையாகவும் டீல் பண்ண முடியாது. ஸோ ஐம் ரஃப் யூசர். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் காசு ஒரே ஃப்ரேம்லலாம் போகிறதுக்கு எனக்கு மனசு வராது. அதுதான் ஒரு மெயின் ரீசன். நவ் லெட்ஸ் கம் டு த செகண்ட் பார்ட். இப்போ டாக்டரை பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே, பவர்லாம் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது எந்த இடத்துல வாங்குறது அப்படின்னு. ஸோ நான் வந்து யூஸ்வலாக லென்ஸ் கார்ட்டில் வாங்கிட்டப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக போர் அடிச்சு போச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் அங்கேயே தான் போகிறேன், வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு தான் யோசிச்சேன் நான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சில் வந்தது வந்து ஸ்பெக்ஸ் மேக்கரும் டைட்டான் ஐ ப்ளஸும் வந்தது. இதுதான் வந்து அந்த ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அதே மாதிரி அவுட்லெட்ஸ் வந்து கொஞ்சம் பிராண்டட் அவுட்லெட்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஓரியன்டாக இருந்ததுனால சரி இது 3த்தில் பார்த்துக்கலாம் எது ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிடுது. ஃபஸ்ட்டு நானும் நவீனும் வந்து ஸ்பெக்ஸ் மேக்கர் போகணும். அங்கே வந்து பேர் என்னது, இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அண்ட் ரேட்டும் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னு போனாங்க. பட் நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா செக்லாம் பண்ணி பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் 50% ஆஃபர் அப்ளை ஆகுது. ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீன்ற அளவு ஆஃபர் அப்ளை ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு செட் ஆகலை. அண்ட் லென்சஸ் இருக்குல்ல, இப்போது கண்ணாடி போடுறோன்னா வெயிட் ஐல் ஷோ யூ. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இதான் கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ஃப்ரேமு. அந்த பாடி இருக்குல்ல, இது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இதோட பாடி. ஓகேவா? இந்த உள்ளே இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து லென்ஸ். ஓகேவா? ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இது. எனக்கே தெரியாது, ரீசெண்டாக தான் புரிஞ்சுது, அதனால தான் சொன்னேன். அந்தளவு ஒரு தற்கொலையாக நான் வாழ்ந்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ மேட்டர்னா ஸ்பெக்ஸ் மேக்கரில் ரேட் லென்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜாஸ்தியாக இருந்ததுன்றதை விட எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அங்கே வந்து அப்படியே வாங்கினாலும் 2 ஃப்ரேம் வித் லென்ஸோட 6,500 அந்த ரேட்டுக்கு வந்தது எங்கள் ஸ்பெக்ஸ் மேக்கரில். சரி, எனக்கு வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி இந்த வாட்டி ப்ராப்பராக எடுக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து ஐ வென்ட் டு ஸ்பெக்ஸ் மேக்கர்.
செட் ஆகலை. மீன் நான் என்ன பண்ணேன், ஹோல்டில் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துட்டேன்ல. ஸோ ஒரே நாளில் 3 இடத்துக்கு போய் செக் பண்ணேன் நான். ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துட்டேன், ஹோல்டில் வச்சுட்டேன். சரி ஓகே ஃபைன், எடுத்து மட்டும் வைங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அடுத்தது வென் டு டைட்டான் ஐ ப்ளஸ் விச் இஸ் இன் குரோம்பேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போனேன். டைட்டான் ஐ ப்ளஸில் ஃப்ரேம்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் சர்வீஸ் எவ்ரி திங் வாஸ் நைஸ். பட் என்ன மெயின் ப்ராப்ளம் தான், ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது. ஃப்ரேம்ஸோட ரேட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நான் சொல்லலை, எனக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 2000 ரூபாய் ஒரு ஃப்ரேம் இருக்குன்றதே, ஒரு ஃப்ரேம் வித் லென்ஸுக்கே எனக்கு பெரிய விஷயம். லைக் நான் ரொம்பலாம் சொன்னல, ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கான்டாக்ட் லென்ஸில் ஐ வில் ஸ்பெண்ட். ஏன்னா அது எனக்கு கண்ணை ஒட்டி இருக்குது, தட் சம்திங் வேறு. அதை ரஃப்யூஸ் பண்ண முடியாது, நம்ம அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். கண்ணாடி அப்படி இல்லை, நான் பாடு அடிக்கடினு அடிப்பேன், இல்லை குழந்தைங்க கடிச்சு வச்சிடும், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் அந்த செலவு நான் வந்து அதுவும் எனக்கு செட் ஆகலை. டைட்டான் ஐ ப்ளஸில் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேபேன் பிராண்டில் இருந்தது. அது வந்து 5K ரேட் வந்தது. அது இல்லாமல் லென்ஸ் போடும் போது அது வந்துடும், எப்படியும் 10 கிட்ட 11 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் கிளம்பிட்டேன், இங்கேயும் ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் நான் லென்ஸ்கார்ட் அப்படிங்கிற குழிக்கு வந்துட்டேன். ஸோ மேட்ரு என்னன்னா, லென்ஸ்கார்ட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்துரும், போர் அடிச்சு. சரி ஓகே சும்மா போய் பார்க்கலாம், செட்டாக தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னோட ஐடியா வந்து சரி அப்போது டைட்டான் ஐ ப்ளஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் மேக்கர் பரவாயில்லையே, ஸோ ஸ்பெக்ஸ் மேக்கரில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். நானும் நவீனும் போகும்போது அதான் சொன்னாங்க நவீன். ஸோ இப்போது அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாச்சு, எங்கள் லென்ஸ்கார்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா. ஸோ லென்ஸ்கார்ட் போனதுக்கப்புறம் விழுந்துட்டேன். இந்த வாட்டி வந்து விழுந்து தொலைச்சிட்டேன், அதான் பிரச்சனையே. ஏன்றெல்லாம் சொல்கிறேன். வாங்கினது வந்து இது எல்லாம் இந்த 4மே ஆக்சுவலாக லென்ஸ்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டியும் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆஃபரோ, ஏதாவது ஒரு டீலோ, இல்லை ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்க முடியுது லென்ஸ்கார்ட் சைடில். மெயினாக கஸ்டமர்ஸ்க்கு விச் எக்ஸாம்பிள் buy 1 get 1 ஃப்ரீ. அதெல்லாம் இந்த வாட்டி சீரியஸ்லி வேறு லெவல் ஆஃபர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கு காரணம், இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும்னுலாம் எனக்கு தெரியாது. லைக் எவ்வளோ நாள் இருக்கும், அது எப்படி இருக்கும்ல, சரி எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வாங்குறத தான் வாங்கிப்பீங்களே, உங்களுக்கு பிரயோஜனப்படட்டுமே அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தினால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ லென்ஸ்கார்ட் எனக்கு புதுசு இல்லை. நான் அதான் சொன்னல, நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு 2018 or 2019 எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போதுலேருந்து லென்ஸ்கார்ட் தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு போர் அடிச்சுது. லைக் ஒரே இடத்துல வாங்குறமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போனேன். ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியான இதுக்கு தான் வந்தேன். பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸிங் அண்ட் த குவாலிட்டி. ஆல்ரெடி நான் லென்ஸ்கார்ட்டில் வந்து வாங்கியிருக்கிற கண்ணாடி எல்லாமே அடி நடிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் 2 வருஷம் ஒரு வாட்டி, 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவேன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி அன்ஃபோர்ஸின் இந்த மாதிரி கடிச்சு வைக்கிறதுனால நான் உடச்சிட்டேன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ தான் மாற்றுவேன். இந்த வாட்டி பவரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நாளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொல்ல முடியாது இந்த வாட்டி நான் ஒரு 3 years வச்சுக்கிட்டு அப்புறம் கூட மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாளாக தூக்கின்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் லென்ஸ்கார்ட் சூஸ் பண்ணுறதை சொல்கிறேன். முதல் மேட்ரு ப்ரைஸ். ஆப்வியஸாக ப்ரைஸு. ஏன்னா ஹாரி போட்டர் கலெக்ஷன் ஒன்று புதுசாக விட்டுருந்தாங்க. இந்த டப்பா இப்படி தான் இருக்குது ஜிகின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் என்ன, நான் 3 ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும்தான் அவங்களோட ஓன் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். மற்ற 3மே புதுசாக லென்ஸ்கார்ட் அண்ட் ஹாரி போட்டர் கொலாபரேஷன் மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. இது புதுசாக வந்த கலெக்ஷன் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இதை. ஸோ இருந்தது. அதனால் வந்து இது ஈச் ஹாரி பாட்டர் கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக 3500 to 4000 ரேட் வேரி ஆகுது. நான் அப்படி பார்த்தா மூணு ஹாரி பாட்டர் ஒரு நார்மல் எடுத்திருக்கேன்ல. அப்போ வந்து எப்படி 14-15 கிட்ட வந்திருக்கணும். ஆனால் எனக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாமே buy 1 get 1 ஆஃபரில் தான் வந்திருந்தது. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஃப்ரேம். அட் த சேம் டைம் வந்து சரி ஓகே நீங்கள் எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறேன் அவ்வளோதானே. அதே மாதிரி லென்ஸுக்கு 0 சார்ஜஸே கிடையாது, லென்ஸ் ஃப்ரீ. ஸோ ஃப்ரேம் மட்டும்தான் ஃப்ரேமே வந்து buy 1 get 1 ஆஃபரு. அது இல்லாமல் லென்ஸ் நம்மளுக்கு பவர் இருக்கும். நான் சொன்ன லென்ஸ் இதுதான்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. லென்ஸுக்கு தான் மெயினாக நிறைய காசு ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்கிறேன். ஸ்பெக்ஸ் மேக்கர் டைட்டன்னா போகும்போது லென்ஸுக்கு தான் அதிகமான ரேட்டு ஃப்ரேமை விட இருந்தது. ஸோ செட் ஆகலன்னு வந்தேன். பட் இங்கே லென்ஸ் ஃப்ரீ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் அந்த லென்ஸில் வந்து இந்த ஆன்டி கிளார்னு ஒன்று இருக்கும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆன்டி கிளாரோட சேர்த்து தான் அந்த இது வந்து ஃப்ரீ வந்திருக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். அதனால தான் வாங்கிட்டேன். நாளுத்த முதல்ல நான் வாங்கியிருந்தது காட்டவா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இது எல்லாமே வேறு லெவல் ஃபாஸ்ட். 24 hours அதுக்குள்ளேயே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ 1 day டெலிவரின்றது அவசரத்தில். இப்போ நாளைக்கு எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் ஒரு ஈவினிங்காக போகிறேன்னா ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த நாள் ஈவினிங் உங்கள் கையில் கண்ணாடி வந்துடும். ஸோ எமர்ஜென்சியில் போனால் கூட இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல். எனக்கு இந்த வாட்டி நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் திங் த பேக்கேஜ். இந்த வாட்டி நான் ஹாரி பாட்டர் கலெக்ஷன் எடுத்ததில்ல. ஸோ பேக்கேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. ப்ரீமியமான ஒரு பேக்கேஜ். இது எல்லாத்துக்குமே மேலே தனித்தனியாக கொரியர் கவர் இருந்தது, அதெல்லாம் நான் பிச்சு போட்டேன். பட் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பாக்ஸு, அப்படியே மரூன் கோல்ட் டீட்டெயிலிங்கில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் உள்ளே வந்து ரொம்ப ப்ரீமியமான பேக்கிங். ஆக்சுவலாக
இந்த மாதிரி ஓப்பனர் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த டப்பாவை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா டப்பா காத்திரமாக நல்லா இருக்குது. ஏதாவது ஆர்கனைசர் மாதிரி வச்சுக்க போகிறீங்கன்னா இந்த டப்பாவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு உங்கள் இயரிங்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்ல நல்லா உருப்படியாக இருந்தது. ஓகேவா, இதுக்குள்ளே அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து இந்த கேஸ் வச்சு இது உள்ளதான் கண்ணாடி வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ க்யூட்டான ஒரு கேஸ். இது யூஸ்வலாக லென்ஸ்கார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வந்து கேஸ் வரும். இந்த வாட்டி ஹாரி பாட்டர்னால அந்த என்ன சொல்கிறது, அந்த கேஸ்லேயும் அந்த டீட்டெயிலிங்லாம் போட்டு மரூன் கலரில் அழகாக இருந்தது பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது இந்த எல்லாமே சூப்பராக இருந்தது. குவாலிட்டி ஆஃப் த கேஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ குட். அண்ட் தென் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா கண்ணாடி ஓகே. இதை நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், டெய்லி இதை யூஸ் பண்ணுறேன் நைட்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த கண்ணாடிக்கு துடைக்கிறதுக்கு அழகாக துணி, அந்த துணி நான் கவரை கூட தூக்கி போடல, அந்த துணியை வந்து குட்டி துணி இருக்குல்ல மைக்ரோஃபைபர் கிளாத் மாதிரி, அதுவும் அழகாக மரூன் கலரில். சி ஐல் ஷோ யூ. ஆக்சுவலி இதுலேயும் டீட்டெயிலிங் இருக்குது. இதுவும் அழகாக மரூன் கலரில் ஹாரி பாட்டர்னு போட்டு அழகாக வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து இந்த கவரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் த பேக்கேஜிங் அண்ட் த ப்ரைஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் அல்டிமேட்டாக இருந்தது, குவாலிட்டி வேறு லெவல். எனக்கு இந்த கண்ணாடி நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரேம் பொறுத்தும் மாறலாம் குவாலிட்டி. பட் இது வந்து நான் அடின்னு அடிப்பேன்னு சொன்னேன்ல, இஷ்டத்துக்கு நான் அதாவது ஏன் இப்படி காட்டுறேன்னா, நான் அந்தளவு கேஷுவலாக யூஸ் பண்ணுவேன் கண்ணாடி. ரொம்ப எனக்கு என்னென்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு கண்ணாடி போட்டு காட்டுறேன். இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரி பாட்டர் கண்ணாடி. இது ஹாரி பாட்டர் கலெக்ஷனே விட்டுருந்தான். இந்த இடத்துல டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஃப்ரேம் ஸ்பெசிஃபிக்லி ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேட் அண்ட் ஸ்கொயர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து நல்ல காத்திரமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப பிடிச்சி போனது நவீன் சார் தான். நவீன் தான் வந்து வாங்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வாங்க வச்சது. பார்க்குறதுக்கும் செம்ம கிளாஸாக அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது. அதனால தான் ஃபஸ்ட்டு இது நான் தூக்கிட்டேன். அண்ட் இதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் ரெஃப்யூஸ்க்கு. ஸோ குட். ஓகே, அடுத்து நம்ம என்ன வேணும்னு பார்க்கலாம். அடுத்தது நான் வந்து ரிம்லெஸ் வாங்கியிருக்கேன். நான் சொல்லலை, வின்சென்ட் சேஸ்ன்னு சொல்லிட்டு இது லென்ஸ்கார்ட்டோட ஓன் பிராண்ட் இது. ஸோ இதில் வாங்கியிருந்தேன் ஒன்று. ரிம்லெஸ் ஆக்சுவலாக ரேட் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. புதுசாக உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன், ரிம்லெஸ் எப்பவுமே ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து யூஷுவல் லென்ஸ்கார்ட் பேக்கிங். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஹாரி பாட்டருக்குன்னே பண்ணது. அதுக்குன்னே பண்ணது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லாக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. யூஷுவல் லென்ஸ்கார்ட் கேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது உள்ள கண்ணாடி இது வந்து ஒரு பர்பிள் கலர் ரிம்லெஸ் ஸ்பெக்ஸ் இது. ஓகேவா, இதை நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு கலர், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. இது மெயினாக சத்தியமாக ரெஃப்யூஸ்க்கு அடிக்க முடியாது. ரிம்லெஸ் மோஸ்ட்டாக அப்படி தான் சொல்லுவாங்க. ரெஃப்யூஸ்க்கு வந்து நாட் சஜஸ்டபிள். எனக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஐயோ இங்கே போடணுமா இதை எங்கே தூக்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கண்ணாடியை. திங்க் நான் இங்கே போடணும்னு நினைக்கிறேன். யா, போட்டிருக்கிறதே தெரில உங்களுக்கு, ரொம்ப கிளியராக போட்டிருக்கிறது தெரியாத மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த லுக் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நவீன் தான் ஆக்சுவலாக ரிம்லெஸ் ட்ரை பண்ணுன்னு சொன்னது. ஸோ இது இந்த மாதிரி ரிம்லெஸ்னால் இந்த மாதிரி எதுவும் பாக்ஸ் மாதிரி போடாமல், இந்த வடிவமும் இல்லாமல் அப்படியே பிளெயின் கிளாஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை நான் ரெஃப்யூஸ்க்கு கண்டிப்பாக போட மாட்டேன். எப்போயாவது வெளில போகிறேன், எனக்கு கண்ணில் ஏதாவது இரிட்டேஷன் இருக்குது, அப்போ என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடணுன்னா அப்போ நான் இதை போடுவேன். இட்ஸ் அ ப்ரீமியம், பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஹேண்ட்லிங்கும் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணி இதை. அதனால் நான் என் கையை வச்சுட்டு இதை ஹேண்டில் பண்ணேன்னா ஒரே வாரத்தில் உடச்சி விட்ருவேன். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ரிம்லெஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ரிம்லெஸ் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டாங்க. அண்ட் நான் கோல்டு மெம்பராகவும் இருக்கேன் லென்ஸ்கார்ட்டில், அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் மெம்பர் ஆகிட்டு ஒரு 300 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேன், அதை நீங்கள் கொடுத்துட்டு பை ஒன் கெட் ஒன் வாங்கிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மார்ட் மூவ்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இது ஒன்றா இந்த டப்பா இதுக்கப்புறம் தேவையில்லை. ஸோ டப்பா தனியாக வச்சிடலாம். அடுத்தது அகெயின் இதே மாதிரி ஒரு கேஸு ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாரி பாட்டர் கலெக்ஷன் தான் இதுவும். இது வந்து கேட்டை. ஓகேவா, கேட்டை ஷேப். எனக்கு வந்து இப்போது ஜென்ரலாக நான் வந்து எப்படிலாம் ஃப்ரேம் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ நான் எடுத்தேன்ல, ஒன்று ஸ்கொயராக இருக்குது, ஒன்று ரிம்லெஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். இதெல்லாம் கற்று வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். இது அந்த வரிசையில் கேட்டை. ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது ஒரு சின்ன டிப்பு தான்.
இது வந்து ஷேப் வந்து கேட்டை. நான் முன்னாடி காமிச்சது ரிம்ப்ளஸ். ஸோ ரொம்ப சப்பி சைடாக இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா கூட ஃபேஸ் நல்லா எனக்கு ரவுண்டாக இருக்கும். ஓகேவா, ரவுண்டாக இருக்கும். ஆக்சுவலி ஓவல் தான், பட் நான் வெயிட் போடுறதுனால என் முகம் வந்து அழகாக ரவுண்ட் ஆகிடுச்சு இப்போது. அண்ட் டபுள் சின் கூட எனக்கு க்யூட்டாக இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி போடணும்னா நீங்கள் வந்து கேட்டைலாம் போட்டால் அழகாக இருக்கும். நம்ம ரவுண்ட் ஃபேஸ்க்குலாம் இந்த மாதிரி கேட்டை போட்டாலும் அழகாக இருக்கும், ரிம்லஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நான் முதலே காமிச்ச மாதிரி ஸ்கொயரும் அழகாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணாடி வந்து ஜஸ்ட்டு நார்மலாக இல்லை வாட்ச் பிரேஸ்லெட் மாதிரி ஒரு ஆக்சசரியாக நான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இது போடும்போது எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்கொயர் போடும்போது அதாவது ஃபஸ்ட்டு நான் உனக்கு காமிச்சேன்ல, இந்த கண்ணாடி வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசன் வந்து இது வந்து நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது போடும்போது இது அழகாக பெக்யூலியராக இந்த ஷேப் ஆகட்டும், இது என்னை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. என் ஃபேஸோட, என் ஹேரு, என் ஸ்கின் டோனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதாவது அவுட்ஃபிட் போடுறேன்னா எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அன் அட்ராக்டிவ் பார்ட். ஸோ ஒரு ஆக்சசரியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடி சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னே. அண்ட் அதே மாதிரி எவ்வளோதான் நான் ஆன்லைனில் ஷாப் நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணாலும் ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணாடி மட்டும் கண்டிப்பாக நேரில் தான் போய் எடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து அந்தளவு செட் ஆகுமான்றலாம் இப்போ லென்ஸ்கார்ட்லேயே ஆப்பில் எடுக்கணும்னா எடுத்துருக்கலாம், பட் நான் நேரில் போய் பார்த்தா தான் எனக்கு அந்த ஃபிட்டிங் லுக் எப்படி இருக்கலாம் தெரியும். அந்த மாதிரி ஓகேவா. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது லாஸ்ட் ஒன் இதான். ஓகேவா, இது வந்து என்ன டப்பா வேணும்? ஓகே, ஸோ இது வந்து அகெயின் ஹாரி பாட்டர் கலெக்ஷனு. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்ணாடி. இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்திருக்கா, அதே தான், சேம் ஒன்றும் இதில் பாருங்கள். இதில் எவ்வளோ அழகாக அந்த துணி, நான் சொன்னல இந்த மாதிரி தான் அந்த துணி மடிஞ்சு வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். எல்லாமே எனக்கு பிடிக்கும், பட் இது வந்து என்னை ரொம்ப க்யூட்டாக காட்டும், அது எனக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா, எனக்கு இது போட்டால் நான் ஏதோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஷேப் பார்த்தோன்னே இது எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நான் முடிவு பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி வந்து அது அஃப்கோர்ஸ் ரவுண்ட் ஃபேஸ் அது இன்னும் ரவுண்டாக காட்டும். ஆனால் எனக்கு இது போடும்போது நான் க்யூட்டாக சப்பியாக ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு, நானே பார்க்கும்போது. ஸோ இட் ஆல்சோ அகெயின் இதுவும் ஒரு சூப்பரான, இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் வேர்லாம் போடுறீங்க, ஒரு நல்ல போல்டு லிப்ஸ்டிக் போட்டு இந்த கண்ணாடி போட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக பெக்யூலர் அழகாக இருக்கும், சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ ரவுண்ட் ஃபேஸ் வந்து ரவுண்ட் கண்ணாடி போடக்கூடலாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது தான் மேட்ரு. எனக்கு வந்து இதோட ஃபிட்டிங்காக இருக்கட்டும், இது எனக்கு அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது இன்னும் க்யூட்டாக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைலோடலாம் நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி, இதை நான் சும்மா நைட்டில் உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் நவ் இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல், அழகாக புச்சுக்குன்னு இது போடும்போது எனக்கு கொஞ்சம் போல இருக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி சப்பியாக காட்டும், என்ன இன்னும் க்யூட்டாக எனக்கு பிடிக்கும் அது, அவ்வளோதான். ஸோ இதுவும் வந்து நல்ல சூப்பர், எல்லாமே செம்ம. இந்த குவாலிட்டிக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வித் 1 day டெலிவரி அண்ட் லென்ஸு வேறு ஃப்ரீ. ஸோ ஆப்வியஸாக பெஸ்ட் ஆப்ஷன் இது தான். ஸோ இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், ஓகே போனால் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து சும்மா நல்லா இருக்கா இல்லையான்னா மற்ற கடை பார்க்க போகிறது இல்லை. நான் என்ன தான் ரேட்டு கம்பேர் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நான் இங்கே தான் வரேன், எதுக்கு மற்ற இடத்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் இனிமேல். ஓகே, ஸோ அவ்வளோதான், கேஸ்லாம் தனியாக வச்சிட்டேன். இந்த 3 டப்பாவை ஆக்சுவலாக நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். 1 2 இந்த ஹாரி பாட்டரோட இன்னொரு டப்பா, நவீன் ஆல்சோ ஆஸ்க்டு 1ன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அது என்னென்னு பார்த்து டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து சேம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அதே ஐட்டம் வந்து லிங்க் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் சிமிலர் ஐட்டம் இருக்குன்னா உங்களுக்கு ப்ராடக்டை டேக் பண்ணுறேன், ஒரு பை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம், அதில் நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை வெப்சைட்டில் பார்த்தா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேட்ரு என்ன, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரேட் ஆனால் கட்டுப்படி ஆகுது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட போகிறீங்க, நல்ல ஹெவி குவாலிட்டியாக போட போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இப்போ யோசிக்கிறேன், 4 வாங்கிட்டு நேஜா ஆக்சுவலாக எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம். இதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன் வருமா இல்லைன்னு தெரியாது, நான் எப்படி கண்ணாடி வேணா ஒரு 2-3 வருஷத்துக்கு வாங்க போகிறது இல்லை. ஸோ ஜாலியாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் 1-2 கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்டாக 1 எடுக்கிறத விட 2ஆத்தா நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு ரீசனபிளாக இருக்கும். 2K அந்த மாதிரி வரும்னு எனக்கு 1005 2K வரும். அதுக்கு நம்ம 2 ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் வித் ஃப்ரீ லென்ஸோட. ஐ திங்க் தட் ஆஃபர் இஸ் குட். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் தான் வந்து உங்களுக்கு ஹால் வந்திருக்கும். பட் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும் உருப்படியா அப்படின்னு நினச்சேன். ஸோ அவ்வளோலாம் லைட்டாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சு விட்ருங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். அண்ட் இன்ஸ்டாவில் புது அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.